பொதுக்கூட்டம் பேசியதற்கு பிறகு ஒரு முதலமைச்சரை போலவே இன்றைக்கு ஒரு நடிகர் சுற்றி சுற்றி வருகிறாரே, அவரை பார்க்கிற பொழுது சிறைச்சாலை என்று சொன்னால் 11 மணிக்கு வந்து உட்கார்ந்து விட்டு 5 மணி ஆகிவிட்டதே, என்னை விடமாட்டாங்கிறீர்களே, 6 மணிக்கு பிளைட், 6:30 மணிக்கு பிளைட், 7 மணிக்கு பிளைட் என்று கெஞ்சுகிற அண்ணாமலையை போல அல்ல. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்க்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு அமித்ஷா என்ன சொல்கிறார் தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி நம்மள போய் 3 மொழி படிப்பா, ஆனா இந்திய தவிர ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதவர்கள் எல்லாம் அமித்ஷா போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நீ படிச்சா என்ன, ஒரு 2 மாசத்துல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசினா என்ன? 100 தொகுதி அதிகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் மாண்புமிகு மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, 100 தொகுதி இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு 7 தொகுதி 7.2 39 46 ஆகணும். 200 தொகுதி அதிகப்படுத்துறீங்கன்னா இன்னும் 14 சீட் அதிகமாகணும். கேட்டா சொல்றா நாங்க 840 நாற்காலி போட்டுட்டோம். அட பாவிகளே, கேட்கலாம் சார், இவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்கணும்னு சொன்னீங்களே, ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சார் நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ, உன் கனவு 400ங்கிறத ஒட்டச்சு தூளாக்கி உன்னை 233ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அரவணைப்பு. ஆயிரத்தி 1969ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாம்பலத்திலே முதல் பொதுக்கூட்டம் பேசிய வணக்கத்திற்குரிய தலைவர் தமிழ்நாடு முதல்வருக்கு பிறந்த நாள். 56 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்டம் பேசி 69ற்கு பிறகு 70, 71, 72 அந்த ஆண்டுகளில் உதயசூரியன், நாளை நமதே, வெற்றி நமதே என்ற நாடகங்கள் மூலமாக இந்த இயக்கத்திற்கு பிரச்சாரத்தை செய்து திருமணமாகி 3 மாதங்களுக்கு ஓராண்டு காலம் விசா நெருக்கடி நிலையிலே இருந்து காட்டுமிராண்டித்தனமான காவல்துறையினுடைய தாக்குதலை நெஞ்சிலே சுமந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு சிறை, இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு சிறை, ராணிவேரி கல்லூரியை காப்பாற்றுவதற்கு சிறை, எம்ஜிஆர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்குகளிலே சிறை என்று வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு, தியாகம், உழைப்பு என்று இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். நான் சிறைச்சாலை என்று சொன்னால் 11 மணிக்கு வந்து உட்கார்ந்து விட்டு 5 மணி ஆகிவிட்டதே, என்னை விடமாட்டாங்கிறீர்களே, 6 மணிக்கு பிளைட், 6:30 மணிக்கு பிளைட், 7 மணிக்கு பிளைட் என்று கெஞ்சுகிற அண்ணாமலையை போல அல்ல, பல மாதங்கள் சிறையிலே இருந்து மதிப்பிற்குரிய இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மேன்மையை காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவருக்கு பிறந்த நாள் விழா. 56 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்டம் நடத்தி மெல்ல மெல்ல ஆட்சியிலும் கட்சியிலும் படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை தொட்டிருக்கிற அண்ணன் தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. ஒரே ஒரு பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில பேசிட்டு ஒரு 25,000 பேர் இருப்பான். ஒரு பொதுக்கூட்டம் பேசியதற்கு பிறகு ஒரு முதலமைச்சரை போலவே இன்றைக்கு ஒரு நடிகர் சுற்றி சுற்றி வருகிறாரே, அவரை பார்க்கிற பொழுது அந்த தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவேன், 55 ஆண்டு கால அரசியல் பணிக்கு அதற்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர், அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். எங்கே தொடங்குவது என்று நினைக்கிற பொழுது நிதிநிலை அறிக்கை, என் கண்ணின் வடிகளே, படித்த நண்பர்களே, இதோ எனக்கு தெரிந்து என் வாழ்நாளில் நான் பார்த்த பட்ஜெட்டில், நிதிநிலை அறிக்கையில் 40 ஆண்டு காலமாக நான் மேடையில் பேசுகிறேன். கழகத்தின் கண்ணின் மடிகளே, எனக்கு தெரிந்து எக்கனாமிக் டைம்ஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து டெக்கன் கிரானிக்கல் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து தி ஹிந்து முதல் பக்கத்தில், இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்திலே பாராட்டி இருக்கிற நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிற அண்ணனுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன்
பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி என்ற ரகுபதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அண்ணாவின் பேச்சை அவர்கள் கேட்டிருப்பார்கள். மாண்புமை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு நினைவிற்கு வரும் பேரறிஞர் அண்ணா கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கானவர்களை வைத்துக் கொண்டு உரையாற்றுகிற பொழுது, உரையாற்றி முடிந்ததற்கு பிறகு வெள்ளை மாளிகை பற்றி பேசுவார், இலக்கியங்களை பற்றி பேசுவார், இந்த நாட்டின் அரசியலை பற்றி பேசுவார். ஆனால் மறுநாள் காலை அண்ணா ஆல்சோ ஸ்போக் என்று ஒற்றை வரியிலே எழுதிய ஆங்கில பத்திரிகைகளுக்கு மத்தியில் ஒன்று விடாமல் அனைத்து ஆங்கில பத்திரிகையும் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்களே, இதோ உங்களோடு அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களத்தில் நின்ற உங்கள் பாசத்திற்குரிய தம்பி தலைவர் கலைஞருடைய பிள்ளை உங்கள் பெயரை காப்பாற்றி இந்தியாவில் நிலைநிறுத்திருக்கிறார் என்று சொல்கிறேன். அதற்குள்ளே ஆழமாக சென்று நான் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனாலும் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்கள் எப்படியாவது ஒரு 8:45 எங்களை விட்டுவிட மாட்டார்களா? வீட்டுக்கு போய் கொஞ்சம் கைகால் கழுவிட்டு சிங்கப்பெண்ணே பார்க்கலாமே என்று பாருங்க, சிரிக்கிறத பாருங்க, எல்லாரும் சிங்கப்பெண்ணே பார்க்கலாமா என்று உட்கார்ந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. நான் நெடுந்தொலைவு நடந்தே வந்தேன், 1 கிலோமீட்டர். வருகிற பொழுது தாய்மார்களை பார்க்கிற பொழுது பொதுக்கூட்டங்களில் பெண்கள் பங்கேற்பது என்பது இயல்பு. ஆனால் அவர்கள் அப்படியே ஒரு இறுக்கமா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் இதோ உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களினுடைய முகத்தில் தெரிகிற மலர்ச்சி, மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரிகளில் மகளிர் உரிமை தொகை பெற்ற மாண்பமை முதல்வருடைய சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர் பயனடையக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயணத்திலே பயணிக்கக்கூடிய தலைவர் முதல்வர் ஸ்டாலினின் சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். புதுமை பெண்களை பெற்றெடுத்து கல்லூரிக்கு அனுப்பி மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த உரிமை தொகை அந்த பெண்களை பெற்றெடுத்த சகோதரிகள் மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இன்னும் தமிழ் புதன்களை ஈண்டெடுத்த மதிப்பிற்குரிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, உட்கார்ந்திருக்கிற கழகத்தின் கண்ணின் மணிகளே, தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் சொல்லுவது நான் அல்ல, இந்து பத்திரிகை சொல்லுகிறது, தலையங்கம் தீட்டுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 100க்கு 80 விழுக்காடு பெண்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் வணக்கத்திற்குரிய மாண்பமை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்து பத்திரிகை சொல்லுகிறோம். நான் அன்போடு உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்க்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. எங்கே இருக்கிறார் எடப்பாடி? புதிய கல்விக் கொள்கை, அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, அதன் தொடர்பாக திணிக்கப்படுகிற இந்தி, அதோடு ஒட்டி உறவாடி நம்மை சீர்குலைக்க நினைக்கிற சமஸ்கிருதம், இதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தயாரா? மூச்சு விடுகிறாரா? இல்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டின் மணிகளே, அந்த 31 குறைய இருக்கிறதே, அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? நாளை நடைபெற இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் 8 தொகுதி குறைகிறது, ஆந்திராவில் 8 தொகுதி குறைகிறது, கேரளாவில் 8, மேற்கு வங்கத்தில் 4. ஆனால் மாறாக மத்திய பிரதேசத்திலே 4 அதிகமாகிறது, ராஜஸ்தானிலே 6 அதிகமாகிறது, பீகாரிலே 10 அதிகமாகிறது, உத்தரப்பிரதேசத்திலே 11 அதிகமாகிறது. இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 543. இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை? 39. 543 39 வகுத்தீங்கன்னா நீ மொபைல்ல 7.2 விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டுக்கு 39. சரி, உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பிக்கள். அதே 543 80 வகுத்தால் 6.9, அதுவும் 7 விழுக்காடு தான். எனவே நான் அன்போடு கேட்பது, மாண்பமை அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே,
என்ன அடிப்படையில் இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரப் போகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு அமித்ஷா என்ன சொல்கிறார் தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி நம்மள போய் 3 மொழி படிப்பா. ஆனா இந்திய தவிர ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதவர்கள் எல்லாம் அமித்ஷா போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நீ படிச்சா என்ன? ஒரு 2 மாசம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசினா என்ன? அமித்ஷா சொல்லுகிறார் ப்ரோரேட்டா. கவனமாக கேளுங்கள் படித்த நண்பர்களே, 2 வார்த்தை தான் சொல்கிறார். ப்ரோரேட்டா அப்படின்னா என்ன தெரியுமா? விகிதாச்சார அடிப்படை. ஓகே, நான் அடுத்த கேள்வி மாண்புமிகு அமித்ஷா அவர்களை கேட்பது, எந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படை? அதை சொல்லுங்க தயவு செய்து. எந்த அடிப்படையில்? ப்ரோரேட்டா, ப்ரொபோர்ஷனேட், விகிதாச்சார அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, சில்லறைகளின் வெற்றோசையை போல உளறிக் கொண்டிருக்கிற மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, எந்த அடிப்படையில் விகிதாச்சாரம்? மக்கள் தொகை அடிப்படையா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரை நூற்றாண்டு காலம் நாட்டின் வளர்ச்சியை பற்றியே கவலைப்பட்டு மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம். உட்கார்ந்திருக்கிற 65 வயது 70 வயதான பெரியவர்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அந்த ஆட்சி முன்னாடி போதுன்னு சொன்னா தாத்தாவுக்கு முன்னாடி 30 அடி முன்னாடி போவாரு. என் பாட்டியினுடைய கையை பிடித்துக் கொண்டே நான் போவேன். தாத்தா ஒரு இடத்துல நிக்கிறார், பாட்டி மூஞ்ச திருப்பிட்டு இப்படி நிற்கும். என் பாட்டிட்ட நான் கேட்டேன், இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றிய பாட்டி, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைகள்? என்ன உனக்கு தெரியாத அவங்க பெரியம்மா சின்னம்மா எல்லாம் பரவாயில்ல ஓ வாயால சொல்லுன்னு சொன்ன. பாட்டி சொன்னாங்க, ஒண்ணு இல்லடா 8 பொண்ணு ஒரு பையன். அவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் போது 75 ஆண்டுகளுக்கு முன்பு 8 பொண்ணு ஒரு பையன். எங்க அம்மாவோட பிறந்தவங்க 4 பெரியம்மா 4 சின்னம்மா ஒரு அத்தை. நம்முடைய காலத்தில் 2க்கு பிறகு இப்பொழுது வேண்டாம். ஒன்று விட்டால் ஒளிமயமான குடும்பம். ஒன்னே ஒண்ணுதான் சொல்லல, நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர்னு சொல்லல, மீதி எல்லாம் நடந்து போச்சு. இப்படி மக்கள் தொகையை குறைத்ததன் காரணம் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, 3E என் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகையினுடைய அந்த செய்தி என்ன தெரியுமா? 3E என்பது இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு முதலிடம். இரண்டாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் தொடங்குவதற்குரிய உகந்த சூழ்நிலை தமிழ்நாடு முதலிடம். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், சார் தொழிற்சாலை இருக்கு, பொருள்கள் தயாரிச்சுட்டா, ஆனால் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சுகுந்தார சூழ்நிலை இருக்கிறதே, இந்த 3லும் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது என்று இதோ இந்து சொல்லுகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் வளர்கிறோம். ஜிடிபி அதிகமாகுது, பற்றாக்குறை குறையுது, இன்ஃப்ளேஷன் குறையுது. ஒன்றை விட, மத்திய அரசாங்கத்தை விட, அமித்ஷாவை விட, யோகியை விட, குஜராத்தில் நீங்கள் ஆண்டீர்களே, உங்கள் மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அதிகம், பணவீக்கம் குறைவு, பற்றாக்குறை குறைவு. சார், மக்கள் தொகை குறைந்தால் தான் வளர்ச்சி ஏற்படும். அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை. அப்படின்னா என்ன? அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சாதி சண்டை இல்லை, மத சண்டை இல்லை. எடப்பாடி ஆட்சியிலே அரசாங்கமே துப்பாக்கி ஏந்தி தூத்துக்குடியிலே 20-25 பேரை சுட்டுக் கொண்டார்களே, அந்த அரச பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் இல்லை. எனவேதான் 10,000 கோடி 20,000 கோடி எடுத்துக்கிட்டு மொரீஷியஸ், சிங்கப்பூர், கனடா, அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வருகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். $1 trillion 13-15 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறோம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் நாம் $1 trillion என்ற 85 லட்சம் கோடியை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செய்திக்கு வருகிறேன். நாங்கள் தொழில்துறையில் முன்னேறுகிறோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகிறது, மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதற்காக 8 தொகுதியை நாங்கள் பறிகொடுக்க வேண்டுமா? நீங்கள் 100 தொகுதி அதிகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், மாண்புமிகு மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, 100 தொகுதி இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு 7 தொகுதி 7.2 39 46 ஆகணும். 200 தொகுதி அதிகப்படுத்துறீங்கன்னா இன்னும் 14 சீட் அதிகமாகணும். கேட்டா சொல்றா, நாங்க 840 நாற்காலி போட்டுட்டோம். அட பாவிகளே, 840 நாற்காலி போட்டீங்க. ஆனால் 7.2 என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் பொருத்தமான அந்த விகிதாச்சாரம்.
மக்கள் தொகை அடிப்படையிலே 9 தொகுதியை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி இதோ அகிலம் போற்றும் தலைவராக இன்றைக்கு இருக்கிற மாண்புமை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நாளை இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கு நிகழ்ச்சியை நடத்துகிறார். மோடி அவர்களே, இனி உங்களுக்கு உறக்கம் இல்லை, உங்களால் உறங்க முடியாது. இது சாதாரண எழுச்சி அல்ல, இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி. மாண்புமை மாசு அவர்களே, உங்களுக்கு நினைவிற்கு வரும் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகளை சமூக நீதி என்ற அடிப்படையில் ஒருங்கிணைத்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஐயா, வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னா அகிலேஷ் பக்கத்தில் உட்கார மாட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அகிலேஷ் உட்கார்ந்து இருக்காருன்னா ஆம் ஆத்மி தலைவர் வந்து உட்கார மாட்டாரு. ஆனால் அத்தனை தலைவர்களின் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் தேசிய எழுச்சியை உருவாக்கிய தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன். கேட்கலாம், சார் இவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்கணும்னு சொல்றீங்களே, ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சார் நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ, உன் கனவு 400ங்கிறத ஒட்டச்சு தூள் தூளாக்கி உன்னை 233ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மாண்புமை முதலமைச்சர் அவர்களுடைய அரவணைப்பு. அதேதான் நாளைக்கு தொடர இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிற அன்பு தாய்மார்களே, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை, வீடு கட்டும் திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை, மழை பெய்தால் பணம் இல்லை, புயல் வந்தால் பணம் இல்லை, எய்ம்ஸுக்கு பணம் இல்லை, மெட்ரோவுக்கு பணம் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் காவி வண்ணம் பூசுவதற்கு இங்க இருக்கிற ஒரு கவர்னர் தயாராக இருக்கிறார். தோண்டாதடான்னா அருட்டாம்பட்டியில தோண்டுவேங்கிறான். அகழ்வாராய்ச்சிக்கு கீழடியில தோண்டுன்னு சொல்றோம். கீழடியிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய இரும்பை கண்டுபிடித்தோமே. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வரி பாராட்டினீர்களா? A word of appreciation, ஒரு வார்த்தை பாராட்டி பேசியிருப்பீர்களா? மனசாட்சி இல்லாத ஒரு அரசு மோடி அரசு. தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை கூட்டம். அல்ல நெங்கில பதிய வச்சுக்க. நமக்கு இருக்கிற ஒரே துரோகி, ஒரே எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம். கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமையா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே சொல்லுது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தினான் தமிழன் என்றால், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அது இந்தியாவுக்கு தனையா பெருமை? மனசு இல்ல. தமிழ்நாட்டை வெறுக்கிற பிஜேபியை, தமிழ்நாட்டுக்கு நிதி தடுக்கிற பிஜேபியை, மோடி அரசை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.